நான் திருவண்ணாமலையிலேருந்து ஷீலா பேசுகிறேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்தது. நாங்கள் சரௌண்டிங்கில் எல்லா டாக்டர்ஸும் பார்த்தோம். எல்லாருமே ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்போ எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அண்ணா நகரில் சிபி சார் இருக்கார், வந்து பாருங்கள் சரியாயிடும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம். சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். 3rd செக்ஷன் வரைக்குமே எனக்கு பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெயின் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்குது, அது சரியாயிடும்னு நம்புகிறோம். உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சாரை கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. சிபி சாருக்கு ரொம்ப நன்றி. சார் வந்து உண்மையிலே எது கேட்டாலும், எந்த டவுட் கேட்டாலும் எப்போ எனி டைம் வாய்ஸ் மெசேஜ் போட சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த ரிலீஃப் கொடுக்குறாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் என்னென்னா அந்த அவங்க வரையிலையும் ஒரு சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு வந்திருந்தீங்க. கண்டிப்பாக சார். சார் உண்மையிலே சார் நமக்கு இங்கே வந்ததால எங்களுக்கு வந்து மனசார பயம் இல்லாமல் இருக்குது சார். ஓகே சார். ஏன்னா மருந்து மாத்திரை எதுவும் கிடையாதுங்க. சரி சார். எக்ஸசைஸ் மட்டும்தாங்க. இன்னதுக்கு வேலையுமே இப்போ பண்ணாங்க. அதுக்கு முன்னே ஒரு 1/2 hour கூட உட்கார முடியாது, நிற்க முடியாது, வேலையை செய்ய மாட்டாங்க. சரி சார். இப்போ பரவாயில்லைங்க, கிச்சனில் வர அளவுக்கு உங்ககிட்ட வந்ததுனால கிச்சனில் வேலை பார்க்குறாங்க, நிற்க முடியுது, அவங்களால அவங்க வேலையெல்லாம் செய்ய முடியுது. ஓகே சார். இனிமேலும் குறைஞ்சிடும் சார், நம்பிக்கை வந்துருக்கு. சிட்டிங் வரும்போது நல்லாவே இந்த பெயின் இருக்காது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரிங்கம்மா, பார்க்கலாங்க. இந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார்.